இந்த பாவதாளும் இங்கே போடலையே, நல்ல வேலை. இந்த பாவதாளும் கண்டேன்னு ரவா உப்புமாவை அமுக்கிடும். அது தூத்தம் குடிக்க குடிக்க மேலே ஏறி வந்துடும். முதல் பாட்டு என்ன பாடுவா, ஜெய ஜானகி ரமண்ண ஜெய விபீஷண சரண அப்படின்னு பாடிண்டே வருவா. கடைசியில் மாதவ பவதுதே. இந்த நல்ல டிஃபன் எது தெரியுமோ? இட்லி உத்தமம் லட்டுகம் செய்வா, பரவாயில்லன்னு ஒரு டிஃபன். மத்தியமம் சக்கரமேவச்ச, சக்கரம். மகாமட்டம் அதமம் லவண விருட்சம். லவண விருட்சம்னா உப்புமா. இதை விட ஒரு டிஃபன் இருக்குது, மட்டமான டிஃபன் தெரியுமா உங்களுக்கு? அடை நாத்து பிராண சங்கடம். அடைன்னு ஒரு டிஃபன். இன்றைக்கி அடை போடுவா, நாளைக்கு புளிச்ச மாடை, நாளைக்கு வெங்காயம் போட்டு, அப்புறம் குணுக்கு. உன்னை ஒரு வாரம் அடமாவலே அடிக்க. ஐயா ஐயா ஐயா. ஆமாம், அப்படி போடல கிருஷ்ணர். நல்லா போட்டார். அவருக்கு சாப்பிட தெரியலை, எதையோ சாப்பிட்டார். கிருஷ்ணர் குச்சையில் பெட்டில் போட்டார், காலை பிடிச்சு விடுறார். சுதாமா, இப்போ கிருஷ்ணருக்கு கோபம். இந்த பிராமணன் வந்த உடனே இந்த அவலை கொடுத்தா தானே பணக்காரன் ஆக்கலாம். இந்த அவலை கொடுக்காம தர்தர பிராமணன் இப்படியே உட்காண்டிருக்கானே, காலை பிடிச்சு விடுறார். பழைய கதையை சொல்கிறார், மலரு நினைவுகள். நம்ம வீடு வீடாக போய் வெண்ணெய் திருடுவோம், ஞாபகம் இருக்கா? கோபிகா ஸ்திரீலாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறா யசோதைட்ட. உன் பையன் வந்தான், பாலை குடித்தான், வெண்ணையை திருடினா. ஒரு பொம்மநாட்டி போய் சொல்கிறா. பொம்மநாட்டியில் நல்லா பேசுவா. ஒரு ஆம்பளை நல்லா பேசுகிறான்னாலே தெரிஞ்சுக்கோ, அவள் அம்மா நல்லா பேசுவான்னு அர்த்தம். பாட்டி நல்லா பேசுவான்னு. ஆமாம், நம்ம அதில் இல்லையா, பொம்மநாட்டி மாதிரி பேச முடியாது. அவள் தான் மேடை பேச்சாளர். தெரியுமா உங்களுக்கு? மேடை எங்கே இருக்குது? நம்ம அதில் மேடை எங்கே இருக்குது? சமயக்கட்டில். நம்ம மாமி சமயக்கட்டுக்குள்ளே போனால் பேசிகிட்டே இருப்பான். காப்பி கலந்தாச்சு, எடுத்துன்னு போங்க, அதை எடுத்துன்னு போங்க, இங்கே கொண்டு. நம்ம மாமி குரல் கேட்கலைன்னா தெரிஞ்சுக்கலாம் வெளியூர் போயிருக்கான்னு அர்த்தம். என்னவோ பேசுவான். ஆமாம், பேசிகிட்டே இருப்பான். அவள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறா ஊற்றி யசோதைட்டு. என்ன கேளு, பாலை கறந்து அடுப்பு மேலே வச்சாலாம். பால்னா நீங்கள் பாக்கெட் பால் இல்லை. ஒரு கோபிகை வீட்டில் சாதாரணமாக ஏழையாக இருக்கிறவள்கிட்ட 50 பசுமாடு இருக்குமா. அப்போ அந்த பால் என்னாச்சு, அண்டால காய்ச்சணும். அதை அண்டால வச்சாலாம். நெருப்பட்டி இல்லை. இவளோட பொண்ணை காவலுக்கு வச்சாலாம், வளையல் போட்டு. கிருஷ்ணர் வந்து தொட்டால் வளையல் சத்தம் கேட்கும். அந்த நெருப்பட்டி வாங்க பொண்ணை அனுப்பப்படாதோ. அவள் சொல்கிறா யசோதைட்ட, நான் மேலண்ட யாத்துக்கு போனேன். நல்லா கேளு, ஆழ்வார் சொல்கிறார், பாலை கறந்து